திருச்சி காட்டூர் ஆயில் மில் செக் போஸ்டில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 8 அடி உயரம் கொண்டார் கலைஞரின் முழு உருவ வெண்கல சிலையை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொளி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள், நலத்திட்ட உதவிகள், சிலை திறப்புகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏற்பாட்டில் காட்டூர் ஆயில் மில் செக்போஸ்டில் 10 அடி பீடமும் 8 அடி உயரமும் 13 பொன்மொழிகள் கொண்ட முழு உருவ வெண்கல சிலை அமைக்கப்பட்டது. திறப்பு விழாவானது இன்று காலை நடைபெற்றது. தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் பிரமாண்டமான தோரண வாயில்கள் அமைக்கப்பட்டது. கலைஞரின் திருவுருவ சிலையை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொளி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அப்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எம்பி கனிமொழி, நகர்ப்புற வளர்ச்சி துறை அமைச்சர் கே.என். நேரு ஆகியோர் உடனிருந்தனர். சிலை அமைக்கப்பட்ட இடத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, எம்எல்ஏக்கள் இனிகோ இருதயராஜ், அப்துல் சமது, முன்னாள் எம்எல்ஏ கே.என். சேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். இந்நிகழ்வில் திரளான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு கையில் கொடிகளை ஏந்தியும் பலன்களை பறக்க விட்டும் கலைஞர் வாழ்க என கோஷமிட்டனர். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும், கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அம்மா அவர்களுக்கும், கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மாநகர கழக செயலாளர் மதிவாணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் இனிகோ, அண்ணன் அப்துல் சமது உள்ளிட்ட எல்லா நிலையிலும் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கங்கள். தலைமை கழகம் எவ்வாறெல்லாம் முத்தமிழர் கலைஞருடைய நூற்றாண்டு இந்த ஓராண்டு கொண்டாட வேண்டும் என்று சொன்னதோ அதை ஏற்று அனைத்து வகையிலும் எங்களுடைய நிகழ்வுகளெல்லாம் நாங்கள் முடித்து வைத்துவிட்டு முழுமை பெறுகின்ற விதமாக நீங்கள் சொன்னது போல எங்கும் கலைஞர் என்ற வகையில் ஒரு தொகுதிக்கு ஒரு சிலை இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அதையும் கிழக்கு தொகுதியிலும் மணப்பாறை தொகுதியிலும் தியாகிகள் தினத்தன்று நமது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் இளைஞர் எழுச்சி நாள் என்று நமது மாண்புமிகு ஆசிரியர்களும் திறந்ததின் தொடர்ச்சியாக இன்றைக்கு எங்களுடைய திருவெரும்பூர் தொகுதியில் காட்டூர் பகுதியில் இந்த ஓராண்டு அல்ல, இன்னும் 100 ஆண்டு எங்களுடைய கலைஞர் புகழை நாங்கள் பாடுவோம் என்று திருச்சி தெற்கு மாவட்டம் உறுதியெடுத்து அந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக நிறுவப்பட்டிருக்கின்ற திருவுருவ சிலை 13 தேர்தலில் நின்று அனைத்து தேர்தலும் வென்ற கலைஞருடைய பொன்மொழியை தாங்கி இருக்கின்ற 13 வகையான பொன்மொழிகளை தாங்கி இருக்கின்ற இரும்பு சுற்றுச்சுவரை திறந்து வைக்கின்ற நிகழ்வு என்று இந்த நிகழ்வை எனது அரசியல் ஆசான் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கழக தலைவர் உங்களுடைய திருக்கரங்களால் நீங்கள் தொடங்கி வைக்க வேண்டும் என்று எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி.